தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீசிங் அவர்கள் 16 வயதிற்கு குறைவான சிறார்களின் சமூக ஊடக கணக்குகளை தடுப்பதற்காக மை டிஜிட்டல் அடையாள அட்டை மூலம் வயது சரிபார்ப்பை செயல்படுத்த அரசாங்கம் மதிப்பிட்டு வருவதாக நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். டிசம்பர் 10 முதல் ஆஸ்திரேலியாவில் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் மற்றும் யூடியூப் போன்ற தளங்களில் 16 வயதிற்கு குறைவான பயனர்களுக்கு விதிக்கப்படவுள்ள தடையால் உத்வேகம் பெற்று மலேசியா சிறார்கள் இணைய பாதுகாப்பிற்காக நேரடியான பாதுகாப்பான முறையை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதனையடுத்து மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சமூக ஊடக தளங்களுடனான ஆலோசனைகள் தொடர்வதாக தியோ சுட்டிக்காட்டினார். குழந்தைகளின் பாதுகாப்பு, தனியுரிமை மற்றும் சாத்தியமான அமலாக்கம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். இணைய அச்சுறுத்தல், தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கம், இணையத்தில் முறைகேடாக நடந்து கொள்ளுதல் குறித்த வளர்ந்து வரும் கவலைகளுக்கு இந்த புதிய நடவடிக்கை பதிலளிப்பதாகவும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு அமைச்சு இந்த ஆண்டு முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.